வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போல்லாம் கம்ப்யூட்டர் கர்சர் ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மலைக்கிறணும், அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்த்துட்டு இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். எங்கே ஓப்பன் ஆயிருன்னா 403.8 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 402 ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்து காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டுன்றதை எதிர்பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போகணும் அப்படின்னா இந்த 406 பிரேக் பண்ணி மேலே போனால் தான் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்றதும் நம்மளுடைய எதிர்பார்ப்பில் ஒன்றா இருந்தது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பெரிய கன்சாலிடேஷன் நடந்தது காப்பர் மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் பாருங்கள், மார்க்கெட் டைரக்ஷன் தெரியாமல் கரெக்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் 403, அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டில் என்ன நடந்ததோ அப்படியே ஒரு தொடர்ச்சியாக இந்த 403 ஒரு சப்போர்ட்டாக வச்சு மார்க்கெட் ஃபுல்லாக கன்சாலிடேட் ஆகி கடைசியாக பார்த்திங்கன்னா 404.15 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் எதுவும் நம்ம பார்க்க முடியல. ஏன்னா ஒரு 2 பாயிண்ட் மூமெண்ட்லேயே காப்பர் மார்க்கெட் இது ஃபுல்லாக கன்சாலிடேட் ஆகிருக்கு. சரி, இதே இது நம்ம குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல் எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுக்குற குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல், முழுமையான குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். கேண்டில் ஸ்டிக்ஸில் எந்த மாற்றமும் கிடையாது. இது டைம் பேஸ்ட் கேண்டில் ஸ்டிக் கிடையாது, இது ப்ரைஸ் வால்யூம் பேஸ்ட் கேண்டில் ஸ்டிக்கு. இந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்டில் ஒரு 2-3 செல் இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா அது ஒரு மூவிங் ஆவரேஜ் மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறப்ப அதை நம்ம முக்கியமாக எடுத்துக்கிறது கிடையாது. மார்க்கெட் ரொம்ப கன்சாலிடேட் ஆனால் 2 தடவை பை சிக்னலும் கொடுக்க முயற்சி செஞ்சுருக்கு, அதுவும் மார்க்கெட் ஃபுல்லாக மேலே போகலை. இதுக்காக தான் நம்ம வீடியோ அனாலிசிஸ் கொடுக்குறது. எந்த காரணத்தினாலாம் எது முக்கியமான ஜோன் அப்படின்றத டார்கெட் பண்ணி அந்த சிக்னல்ஸ் நம்ம சார்ட்டிங் டூலில் வர சிக்னலை கரெக்டாக உபயோகப்படுத்தினோன்னா நம்ம ட்ரேடிங்கோட சக்ஸஸ் அதிகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் நேற்று மார்க்கெட் முன்னாடி நாள் மார்க்கெட் மாதிரி ஃபுல்லாக கன்சாலிடேட் ஆகிருக்கு. சரி, இன்றைக்கி என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா மறுபடியும் காப்பர் மார்க்கெட் நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அதே இடத்துல தான் ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். நேற்று நம்ம எதிர்பார்த்ததுக்கும் இன்றைக்கி நம்மளோட செய்ய போகிறதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. காப்பர் மார்க்கெட் ஓரளவு அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. ஏன்னா காப்பர் எல்லாருக்கும் தெரியும் ஒரு மிகப்பெரிய சரிவுக்கு அப்புறமா இப்போ கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா 402 அடிப்படையான சப்போர்ட்டாக வச்சு 406க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஷார்ட் டேர்ம் ரிவர்சல் கொஞ்சம் தற்காலிகமாக ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்கும். எது வரைக்கும்னா 412 416 வரைக்கும் கொடுக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்ப்பு. ஆனால் மறுபடியும் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் இப்போ மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகுது, மார்க்கெட்டோட காப்பரோட ஓவரால் ட்ரெண்ட் டவுனில் இருக்குது. அந்த அடிப்படையில் மறுபடியும் கீழே விழுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 402க்கு கீழே பிரேக் பண்ணி மறுபடியும் கீழே வந்துடுச்சுன்னா அது மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.